ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நாங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். தென் அது மட்டும் இல்லாமல் வாரம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ம போடுற ஆப்ஸ்லேருந்து நம்மளோட ரெஃபர் கோட் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு 20 பேர் வாரம் செலக்ட் பண்ணி அந்த 20 பேருக்கு 5 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம், அதாவது திங்கட்கிழமை நேற்று வந்து நம்மளால் வந்து கிவ்அவேஸ் கொடுக்க முடியல. ஸோ அந்த கிவ்அவே வந்து இன்றைக்கி மார்னிங்கே வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ அது யார் அந்த 20 பேர் வின்னர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீமியர் லீக்கில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் லைவ் லிஃபாஃபா லிங்க் ஒன்று வந்து அதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைவ்லேயும் ஒரு 20 பேர் வந்து ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வாரம் எந்த ஆப்பை செலக்ட் பண்ணியிருக்கோம், எதுலேருந்து 20 பேர் செலக்ட் பண்ணி பேமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம், அந்த 20 பேர் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் புதுசாக லான்ச் இருக்க இந்த கேஷ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு நியூ ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வந்து கரண்ட்ல எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, எந்தெந்த ஆப்ஸில் பேமெண்ட் வரல அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின்னாடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் வந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து யாருன்னு பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்து கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிற டீல்ஸும் பார்த்துருவோம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டாப் ஆன ஆப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிடக்கூடாது, அதனால தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிக்கன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்பில் இருந்தால் வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்பில் நம்மளோட கோடை வந்து யூஸ் பண்ண ஒரு 20 பேர் எங்கே இருந்து அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பிரியதர்ஷினி, சரண்ராஜ், சக்தி, அப்புறம் அருண்குமார், அப்புறம் தினேஷ்குமார், அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியன், பிரியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன், அபீஸ், ஆலன், அப்புறம் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேர். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஆலன் அப்படிங்கிறவர் மட்டும் பார்த்திங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் அவருக்கு வந்து அமௌண்ட் சென்ட் பண்ண முடியல. ஸோ அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குமார், சௌந்தர்யா, அப்புறம் வந்து ஞானசெல்வி, அப்புறம் வந்து நரேஷ், கார்த்தி, தனசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நரேஷ், கார்த்தி, தனசேகரன் வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் இந்த பிரீதா, ராஜ், அப்புறம் பிரகாஷ்னு ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா, அதுக்காக ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக 20 பேருக்கு நம்ம வந்து பேமெண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த 20 பேருக்கு பேமெண்ட் சென்ட் பண்ண ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா தெரியும் 9:23, டேட் வந்து பார்த்துக்கோங்க 22 ஜனவரி. ஓகேங்களா? இன்றைக்கி தான் கொடுத்தது. ஸோ 1, 2 ஒரு 20 பேர் இருக்கும். ஸோ கவுண்டிங் வந்து நீங்கள் வந்து வேணால் வீடியோ ஸ்லோ பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 20 பேருக்கு நம்ம வந்து பேமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தென் நேற்று வந்து கொடுத்துருக்க வேண்டியது, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஓவர் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா, ஒருத்தருக்கு மட்டும் பேமெண்ட் வந்து நேற்று சென்ட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவும் மறுபடியும் ஒரு 20 பேருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வாரம் சனிக்கிழமை, ஓகேங்களா, வாரம் சண்டேஸில் வந்து கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதாவது பேடிஎம் லிஃபாஃபா லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்து அது மூலிமா அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. அது மூலிமா வாரம் ஒரு 20 பேர் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த இதுலேயும் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னா மஸ்ட்டு டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாரம் சண்டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கிவ்அவே லிங்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக நம்மளோட சேனலில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் இதில் வந்து உடனே வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நேற்று நைட்டே வந்து அவங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டேன். அதை தான் இப்போ வந்து நம்ம மார்னிங் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வின்னர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் வந்து பின்னாடி தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ஒர்க்கிங் ஆப்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்றேன். பட் இருந்தாலும் இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு வந்து கிளியராக தெரில, எந்தெந்த ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு போய்ட்டு கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் கிளியராகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈகிள் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு இல்லையா, ஈகிள், மேக்னிட்டி, அப்புறம் வந்து கேஜிஎஃப், இந்த 3 ஆப்பு லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 15 நாளைக்கு மேலே போயிருச்சு அப்படின்னால இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகும், சிலருக்கு மட்டும் பேமெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது 3மே வந்து 15 நாள் தாண்டிடுச்சு. அதேமாரி என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 2-3 பேர்த்துக்கு நான் வந்து விசாரித்ததில் அதில் ஒரு 2 பேர்த்துக்கு பேமெண்ட் வரல, ஒருத்தருக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்பும் உங்களுக்கு பேமெண்ட் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை பெண்டிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம், அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்க எல்லா ஆப்ஸ்லையுமே கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து வந்துட்டு தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப் சீரிஸில் உங்களுக்கு வந்து அப்பப்போ ஈவினிங் டைமில் மட்டும் கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லி வரும், இல்லைனா ஆப் ஓப்பன் ஆகாமல் போகிறோம். அது வந்து சர்வரில் இருக்க ப்ராப்ளம் தான். அதுக்காக பேமெண்ட்டில் எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, பேமெண்ட் எல்லாமே பக்காவாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஈவினிங் டைம் மட்டும் சர்வர் அந்த மாதிரி எரர் வர்றது வந்து அவங்க கூடிய சீக்கிரத்தில் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆப் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா?
ஸோ அது போக வேறு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஆப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக பேமெண்ட் பெண்டிங். அதனால் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆனால் சிலருக்கு வந்து பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ வர்றவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பெண்டிங் இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்ஸ் மட்டும் தான் ஒர்க்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி மேக்கர்ஸ் இன் தமிழ் சொல்லிட்டு செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சேனலில் தான் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஏர்னிங் ஆப்ஸ் வீடியோஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வீடியோ போட்டோன்னா அன்றைக்கி ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் அடுத்த நாள் கரெக்டாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அடுத்த நாள்லேருந்து வந்து இந்த பைனாப்பிள் அதுக்கப்புறம் நேற்று வந்து கோகோனட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம இன்னும் வீடியோ எதுவுமே போடலை. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 2 ஆப்லேயும் பேமெண்ட் இன்னும் வரல. ஓகேங்களா? ஸோ 2 நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது. சண்டே கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லீவு அப்படின்ட்டாங்க. ஸோ திங்கக்கிழமை பேமெண்ட் வருனாங்க. திங்கக்கிழமை அப்புறம் ஈவினிங் 5 to 7 அப்புறம் நைட் 11 மணினாங்க. அப்புறம் பட் வந்து நைட்டு 12 மணிக்கு நான் கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பேமெண்ட் வரலாம் அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கம்பெனியோட இந்த 3 ஆப்புமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அவங்க பேமெண்ட் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். அப்போயுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த டைம் வந்து பேமெண்ட் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அடுத்த டைம் இதே மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பேமெண்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த 3 ஆப்ஸையுமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இது 2ம் அதே சேம் கம்பெனியோட ஆப் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கிட்ட பேமெண்ட்டே வரல. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பேமெண்ட் வரல. ஸோ அதனால் இந்த ஆப்ஸையும் இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி 1 மந்த்துக்கு மேலே வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நியூ ஆப் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இங்கே ஒர்க்கிங்கில் இருக்க ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட கூகுள் மூலியமாக சைன் அப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு ஒரு ரெஃபர் கோட் 11122 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படிங்கிற பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க் பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, டோட்டலாக இது கிளிக் பண்ணி போனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 6 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அகைன் எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 11 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வியூக்கும் உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கிடைக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களுக்கு வந்து 90 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கும் உங்களால் வந்து ₹1 10 பைசா இல்லைனா ₹1 20 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் டெய்லி செல்ஃப் ஏர்னிங்கில் உங்களால் ஒரு ₹6 70 பைசாவில் இருந்து ஒரு ₹7 வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியாது. மினிமம் ரேட் டெய்லி வந்து ₹6 தான். அப்படிங்கிறனால நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணுறதை டெய்லி பேமெண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது. இதை பேக் பண்ணிக்கோங்க. நிறைய மெசேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எதை வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். ஏதாவது ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் ஒரு 6 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும். ஸோ இந்த 6 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒன்று வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள் ரிமைனிங் 10 இருக்கு இல்லையா, அந்த 10 கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டால் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி நீங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து 11 வியூஸை சக்ஸஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டால் அப்படின்னு பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை பேக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு பேனர் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாலுக்கு யூஸ் பண்ணணும். இன்ஸ்டாலுக்கு மட்டும் தான் இந்த ஆடு. நீங்கள் வந்து கிளிக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகுது இல்லையா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஓகேங்களா, ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட்ஸ் இந்த பேஜில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் போங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் எல்லா டைமும். வேறு எந்த ஒரு இன்ஸ்டால் ப்ராப்ளம் மற்ற ஆப்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு பேக் போகணும். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் வந்து இந்த செகண்ட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணியிருப்பேன். ஸோ செகண்ட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீனை பேக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சின்ன ஆடை வந்து கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோர் வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ டோட்டலாக இப்போ வந்து பேக் வந்துருச்சு இல்லையா. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து அதையும் ஷோ பண்ணிடுறேன். ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து ஒன்று வந்து சக்ஸஸ், இங்கேயும் 11 சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். செகண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் டாஸ்க்கு ஃபோர்த் டாஸ்க்கில் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த டாஸ்க்கில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ 10 வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கிளிக் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது. இதை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் இருக்கு இல்லையா, இந்த மெசேஜில் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும் இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 40 செகண்ட்ஸ் போல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வியூஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து சொல்கிறேன். 10 வியூ முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளிக்குக்காக உள்ளே வரும்போது அந்த மெசேஜில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் தான் கிளிக் பண்ணணும். கீழே இருக்க இந்த மாதிரி கீழே இருக்க சின்ன ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரல அந்த இடத்துல அப்படின்னா ஆப் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டு மறுபடியும் அந்த மெசேஜில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். அதை கிளிக் பண்ணி ஒரு 40 செகண்ட்ஸ் போல் வெயிட் பண்ணிட்டு பேக் வாங்க, உங்களுக்கு கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதேமாதிரி பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் இந்த வேலட்டில் தான் நீங்கள் போய்ட்டு கொடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரீடம் 6 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்து ரிக்வெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அன்றைக்கி நைட்டு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் சீக்கிரமாக ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அவங்க வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. இல்லை கொஞ்சம் டிலேவாக கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ 1 வீக்குக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகக்கூடிய ஆப்ஸ் தான். ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட சேனல் நம்ம வந்து அப்டேட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அது போக நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாலுக்காக கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, இந்த ஆப்பை நம்ம வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஸோ பண்ணிவிட்டு அடுத்த டாஸ்க்லேயே உங்களுக்கு இன்ஸ்டாலுக்கு இதே ஆப் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக இங்கே வந்து கரண்டில் ஒர்க்கிங் சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் டு வின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பின் டு வின். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து தான் இந்த ஆப். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்குல்லையே அந்த ஸ்பின் டு வின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போடது தென் அதுக்கப்புறம் இந்த 168 இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கேஜ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ மணி மேக்கர்ஸ் இன் தமிழில். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கேஜ் லோன் தான். தென் இந்த ஒரு 30 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாண்டா ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மணி மேக்கர்ஸ் இன் தமிழில் தான் பார்த்துருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சாண்டா ட்ராக்கர்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ அந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு 10 வந்து பார்த்திங்கன்னா ஏக்லோ ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். இதுவும் மணி மேக்கர்ஸ் தமிழ் தான். ஸோ அந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்போஜிஸ் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது வந்து நம்மளோட சேனல் தான் பார்த்தது. ஸோ இங்கே ஜஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இருக்குல்லையே இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ தென் இந்த ஒரு 10 பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்போஜிஸ் ஃபிட்னஸ். அப்புறம் நேற்று வந்து இபிஎல் ப்ரீமியம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்பில் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து காலையில் கொடுத்துட்டாங்க நேற்று நைட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு மிட் நைட்டில் கிளியரான பேமெண்ட் ப்ரூஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மோர் மணின்னு சொல்லிட்டு ஆப்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரத்துலேருந்து அதெல்லாம் வந்து இந்த ஆப்ஸில் ஓப்பன் ஆகலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பில் இருந்தெல்லாம் கரெக்டாக பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த ஈவினிங் டைமில் மட்டும் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருது நைட்டில் இருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்கள் 11 மணியில் இருந்து உங்களுக்கு வந்து 1 மணிக்குள்ளே பேமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க அந்த அன்னைக்கு கொடுத்த ரிக்வெஸ்ட்டை. அப்படி நீங்கள் வந்து டிலேவாக லேட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா வேலட் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே இன்னொரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வேலட் கேஷ். இது வந்து மோர் மணி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஸில் இருந்தெல்லாம் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே சேம் கம்பெனியோட இன்னொரு ஆப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்சூரன்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டேட் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது இந்த ஆப் தான். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதே கம்பெனி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரீடம் 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் நியூஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட். தென் இந்த ஒரு 6 ரூபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஜஸ்ட் இது இல்லை, இந்த ஒரு 6 ரூபீஸ் பார்த்திங்கன்னா தெரியும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அதே கம்பெனிலேருந்து இந்த ஆப் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பிஸ்னஸ் நியூஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 ரூபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜாக். அந்த ஆப்பிள் ஆப் 3 இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் இதே சேம் கம்பெனி தான். ஸோ கரெக்டாக எல்லா பேமெண்ட்டுமே வந்து இந்த நைட் அவங்க வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்பிள் பிளாஸ்ட்டு, ஆப்பிள் ட்ரெஸ்ஸு, ஆப்பிள் ஜாக்கு. ஸோ அந்த ஆப்ஸில் இருந்தும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து பாருங்கள் ஆப்பிள் பிளாஸ்ட் அந்த ஆப்போடது. இது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம் இல்லையா அந்த ஆப்போடது. தென் இன்றைக்கி நம்ம வந்து கிவ்அவே கொடுத்த ஒயிட் சிக்கன் அந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரீசெண்டாக கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க்கிங் சொன்னது மட்டும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒர்க் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆப்ஸில் எதுலையாவது இன்றைக்கி பேமெண்ட் வந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா 2 நாள் பெண்டிங் வச்சு இவங்க வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 2 நாள் இதேமாதிரி வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அதேமாதிரி இதுக்கு முன்னாடி இதே சேம் டைப்பில் வந்து ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் தான் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கு 4 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாள் ஓவர். ஸோ அதனால் இதுக்கு மேலே பேமெண்ட் கொடுக்குறது அவங்க வந்து கண்டிப்பாக டவுட் தான். ஸோ இந்த ஆப்லேயும் இதேமாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் இந்த ஆப்ஸில் வந்து ஒர்க் பண்ணி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம்.
ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.